கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மனம் திருந்தாத பட்சத்தில். மத்திய 23:37 வாசிக்கிறோம். நான் எத்தனையோ தரமோ உன்னை பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த நாளிலே அருமையான ஒரு சத்தியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாய் ஆண்டவர் அநேக தீர்மானங்களை எடுக்கும்படியாக நாம் தீர்மானித்திருப்போம். நாம் எத்தனை தீர்மானங்கள் எடுத்தாலும், எத்தனை காரியம் செய்தாலும், ஆனால் நம்முடைய உள்ளான இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுவிட்டு வெறும் சடங்காச்சாரங்களை கை கொண்ட வேத பாதகர், பரிசேயர் என்பவரிடம் அவர்களை கடைப்பிடிக்க வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. எருசலேம் இரத்த பழியான நகரம், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது போன்ற இரத்த பழியெல்லாம் அவர்கள் மேல் சந்ததி சந்ததியாய் சுமரும் என்றார் இயேசு. ஆனாலும் மனந்திரும்பாத பட்சத்தில் அழிவு நிச்சயம் என்று கண்டித்தார். எருசலேம் நகரத்தை பார்த்து கதறி அழுதார். பிற்காலத்தில் சம்பவிக்க போகும் அழிவை மனதில் கண்டவராய் புலம்பி அழுதார். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவுமாய் என்று சொல்லி பிரசங்கியார் சொல்கிறார். எருசலேம் என்பதன் உட்கருத்து ஒரு மனிதன் தனிப்பட்ட இரட்சிப்பாகும். கொடுக்கப்பட்ட காலத்தில் தன் ஆண்டவரோடு ஒப்புரவாக கடமைப்பட்டிருக்கிறோம். உலக புகழ்பெற்ற D.L. மூடி பிரசங்கியார் பல வாலிபர்களை ஊழியத்திற்குள் பயிற்றுவித்தார். அதில் ஒரே ஒரு வாலிபன் மீண்டும் மீண்டுமாக சந்தர்ப்பத்தை தவறவிட்டான். பணம் சம்பாதிப்பத பின் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் என்றான். ஒரு முறை நோய்வாய்ப்பட்ட பொழுதும் அவன் மனம் மாறவில்லை. வெளிநாடு போகும் முன் பிரசங்கியாரிடம் சொல்லி போக வந்தான். அப்பொழுது அழைப்பை நிராகரித்து விட்டான். ஒரு நாள் ஒரு வாலிப பெண் தன் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று பிரசங்கியாரிடம் ஓடி வந்து கதறினாள். கண்ணீர் மெல்க நின்றார். யாரோ நினைத்து ஜபிக்க போன பொழுது தன்னுடைய அழைப்பை ஏற்க மறுத்து அந்த வாலிபன் தான் பிந்திவிட்டது என்று புலம்பி மறித்து போனான். இன்றைக்கு அநேக திருச்சபைகளே இருக்கிறார்கள். முதிர்ந்த விசுவாசிகள் ஊழியம் சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் பணத்தின் மேல் குறிக்கோளாக இருக்கிறது. பணம் சம்பாதிக்க வேண்டும், அதில் வெற்றியடைய வேண்டும், எப்படியாவது தவறான வழிகளிலே விசுவாச பிரியிலும் அழித்து செல்ல இருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கி சொன்ன பிற்பாடாக பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பிரிக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் ஆகி என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அந்த வாலிபன் மறித்து போனான். இந்த நாளிலே நீங்கள் நான்மாக கடைசி நாட்களே வாழ வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் போய்விட்டது. எனவே இரட்சிப்புக்கு காலம் இருக்கும் இந்நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை முழுதுமாய் ஒப்புவித்து அந்த வாழ்க்கையை தேவன் நம்மை நடத்துகிறார். காலம் கடந்துவிட்ட பின்பு கதறுவதால் பயனில்லை, ஆனால் நாம் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம் எண்ணத்தில் நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் நாம் மறிக்க நேர்ந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது, கற்பனை கொடுக்கப்பட்டுள்ளது, முத்துது சத்தியம் தெரியும், கடைசி காலம் சத்தியம் தெரியும். எல்லாம் தெரிந்தும் நீங்கள் நான்மாக கடவுளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். உங்களையே நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எனவே மனம் திருந்தாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மளோடு மீண்டுமாக ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுக்கி விடுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வருடத்திலே கடைசி நாளிலே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவரே, இந்த 24ஆம் ஆண்டிலே ஆண்டவரே, நான் ஓடி ஓடி உழைத்து பணம் என்று சம்பாதித்ததெல்லாம் ஆண்டவரே எதற்காக என்று சொல்லி அறிந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்து, ஆண்டவரே
உம்முடைய சத்தியத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து மற்றவர்கள் சாட்சியாக வாழ நாம் தீர்மானம் செய்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.